அனைவருக்கும் வணக்கம். ஸ்டாக் ஆப்ஷன் தமிழ் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. நம்ம மிக முக்கியமாக பார்த்துட்டு வருவது ஃப்ரெஷ் ப்ரீமியம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம். நிறைய பேர் வந்துட்டு ஓப்பனிங்கில் ஃப்ரெஷ் ப்ரீமியம் இருக்கும்போது வியாபாரம் செய்ய வேண்டாம், ஏன்னா சரியான ஏற்ற இறக்கமாக இருக்கும், தவறான ஒரு முடிவு எடுத்துட்டா லாஸ் அப்படிங்கிறது பெரிதாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அனைவரோட ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கும். நட்டம் என்பது கண்டிப்பாக வரத்தான் செய்யும். நட்டம் வராமல் ஒரு வியாபாரம் இருக்காது. ஆனால் அந்த நட்டத்தை விட ப்ராஃபிட் அதிகமான வாய்ப்பு, நீங்கள் உள்ளே போனதுமே தடுக்கி விட்டு விழுந்தாலும், தெரியாமல் தடுக்கி விட்டு விழுந்தாலும் ஒரு லாபம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு எதற்கு இருக்குன்னா இந்த இம்பேக்ட் உள்ள ஸ்டாக்குக்கு தான் இருக்குது. அப்போ இதனை தான் நம்ம பார்த்துட்டு வரோம். அது எதில் பார்க்கறது, எப்படி பார்ப்பது அப்படின்னா நம்மளுக்கு ப்ரீ ஓப்பன் இம்பேக்ட் ஸ்டாக்ஸ். இப்போ இது பார்த்திங்கன்னா ப்ரீ ஓப்பன்லேயே இன்றைக்கி ஃபஸ்ட் இம்பேக்டட் ஸ்டாக்னு பார்த்தா டாடா ஸ்டீல், அடுத்து பஜாஜ் ஃபினான்சர், ஈச்சர் மோட்டார், டாக்டர் ரெட்டி இவங்கள கொடுத்துருக்காங்க. ஆனால் பெருசாக இது வந்து ஒரு பெரிய மாற்றம் அப்படின்னால சொல்ல முடியாது. அடுத்தது செக்யூரிட்டிஸ் இன் எஃப்என்டோ. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் ஃபினான்ஸ் நம்மளுக்கு எடுத்ததுமே 5%. அடுத்து ஜிண்டால் ஸ்டீல், அடுத்து மணப்புரம், அடுத்து ஹால், இந்த நிறுவனங்கள்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஏற்றம், 1% ஒரு பெரியது. ஆனால் இந்த இதுதான் 5%, இந்த 2%, இந்த 3 நிறுவனம் ஒரு பெரிய இம்பேக்டட். அது என்ன நடைபெற்றது அப்படிங்கிறதை பார்க்கலாம். ஹிஸ்டாரிக்கல் டேட்டா. இந்த நிறுவனம் பார்த்திங்கன்னா 1509 அப்படிங்கிறது லைஃப் ஹை அப்படின்னு சொல்லலாம், 52 வீக் ஹை. இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா 1400 அந்த ரேஞ்ச், 1450, 1460 அந்த ரேஞ்சிலேயே இருந்தாங்க. இன்றைக்கி ஓப்பன் பார்த்திங்கன்னா அதனை கடந்து 1473, நேற்று முடிவுற்ற பிள்ளை இப்போ 1401 இருந்ததுலேயே குறைந்தபட்ச விலையில் க்ளோஸ் ஆகிட்டு நம்மளுக்கு அதிகபட்ச விலையில் நம்மளுக்கு ஆரம்பமாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 1500 ஹை போயிருக்காங்க. அடுத்தது லோ 1452. இப்போ க்ளோசிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் கூட 1470 ஓப்பனுக்கு கீழே முடிஞ்சிருக்கிறாங்க. இப்போது இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியது அப்படிங்கிறதை நீங்கள் கணக்கிட்டு பார்க்கணும். அதுக்கு டெரிவேட்டிவ்ஸ் கிளிக் பண்ணணும். 1500 கால் பாருங்கள், 7 ரூபாய் நேற்று முடிவுற்ற விலை. இன்றைக்கி 45 ரூபாய். ஓப்பனே நம்மளுக்கு 18 ரூபாய். அப்போது ஓப்பனான விலையிலிருந்து இரட்டிப்பாயிருக்கு, அதாவது லோவில் இருந்தும் கூட இரட்டிப்பாயிருக்கு. அப்போது ப்ரீவியஸ் க்ளோஸிலிருந்து, ஏன்னா நம்ம ப்ரீவியஸ் க்ளோஸ் நம்ம நேற்றைய க்ளோசிங்கில் எடுத்திருப்போமா அப்படிங்கிறது டவுட் தான். ஆனால் இன்றைக்கி என்ன தாக்கத்தை அது ஏற்படுத்தியது அப்படிங்கிறதை பார்க்க வேண்டும். அடுத்தது 1600 கால் 1 ரூபாய் 60 பைசா. இன்றைக்கி 5 ரூபா 60 காசுக்கு ஓப்பன், 3.30 லோ, சார் 5.60 க்ளோசிங் ஆகிருக்கு. இன்றைக்கி 13 ரூபாய். இவங்களோட பயணம் எவ்வளோ தூரம் இருந்துள்ளது அப்படிங்கிறதே பாருங்கள். இது ஒரு 600 லாட் சைஸ். அப்போ என்ன ரிட்டர்ன்ஸ் வந்து இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 9:20 9:30 இந்த தாக்கம் கொடுத்துட்டாங்க. அப்போது ஒரு சந்தையில் நீங்கள் கரெக்டாக வியாபாரம் பண்ணக்கூடிய வாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா 9:15 9:30 ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கும்போது, இதனை தவிர்த்து முழு நேரம் அமர்ந்து வியாபாரம் செய்யும்போது என்ன நடக்குதும் இதற்குள் என்ன நடக்குதுன்னு உங்களுடைய தொடராய்வு மேற்கொள்ளுங்கள். அது உங்களை மிக மிக நேர்த்தியாக்கும். அடுத்து ஜிண்டால் ஸ்டீல், என்னுடைய ஹிஸ்டாரிக்கல் டேட்டா. நேற்று முடிவுற்ற விலை பார்த்திங்கன்னா 544. இன்றைக்கி ஆரம்பமான விலை 558. இந்த 558ங்கிறது சமீபத்திய, அதாவது ஒரு 1 மந்த் ஹைனே சொல்லலாம். அதுக்கப்புறம் 581 போயிருக்காங்க, லோ 557. இப்போ க்ளோசிங் 574.50க்கு ஆயிருக்காங்க. இதனுடைய டெரிவேட்டிவ்ஸ் பாருங்கள். 580 கால் 3.70 காசு நம்மளுக்கு நேற்றைய க்ளோஸ். இன்றைக்கி 6 ரூபாய்க்கு நம்மளுக்கு ஆரம்பம், 15,000 ரூபாய் போயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1200 லாட் சைஸ்ன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அதனுடைய தாக்கம் இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 9:20 மேலே முடிச்சிச்சு. 9:20 மேலே அது பெரிய தாக்கம் கொடுக்கல. ஆனால் 9:15 இருந்து 9:20 ஒரு நல்ல மாற்றம்.
இது சரியாக வியாபாரம் செய்து இருக்க வேண்டும் என்றால் நம்மளுக்கு 9:16 9:17 ஒரு நிமிடத்திலேயே முடிந்து விட்டார்கள். இது நீங்கள் வரைபடம் பார்த்து அந்த கேண்டிலில் என்ன அமைதுங்கிறக்குள்ளேயே இங்கே எல்லாமே முடிஞ்சிருக்கும். அப்போ இதனுடைய கணக்கீடு நம்மளுக்கு தெரியணும். இதனை நன்றாக நேர்த்தியாக பழகினால் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும். இது வந்து ப்ரீ ஓப்பனில். இப்போ மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் யாரெல்லாம் தாக்கம் இருந்தார்கள், எவ்வளோ சதவீதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஹெச்டிஎஃப்சி லைஃப் அப்படிங்கிறது 3% முடிச்சிருக்காங்க. பஜாஜ் ஃபினான்ஸ் 2.29%. அடுத்தது பஜாஜ் ஃபினான்ஸ் அடுத்தது இது நிஃப்டி ஸ்டாக்ஸ். இதுவே எஃப்என்டோ சீரீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏதேனும் ஒரு நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஒரு 5% மேலே நம்மளுக்கு ஒரு இம்பேக்டட். இப்போ ஜிண்டால் ஸ்டீல் 5.72%, ஸ்ரீராம் ஃபினான்ஸ் 4.96%, லால்பதி லேப் கிட்டத்தட்ட 5%. அப்போ நிறைய ஸ்டாக்ஸ் வந்து இந்த மாதிரி இம்பேக்டட் ஸ்டாக்ஸாக இருக்குது. அப்போ இதனை புரிந்து கொண்டு இதனை நீங்கள் வியாபாரம் செய்ய தேர்ந்தெடுத்தாலே போதும். நம்மளுக்கு பல நிறுவனங்களை நம்ம முன்கூட்டியே அமர்ந்து நம்ம வந்துட்டு அது வருமா இது வருமா அப்படின்னு பார்க்குறத விட இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் யார் இருக்காங்களோ அவங்கள வியாபாரம் செய்வதற்கு முற்பட்டீர்கள் என்றால் உங்களுக்கு பங்கு சந்தை மிக மிக எளிமையாக மாறிவிடும். இதற்குண்டான வாய்ப்பு நீங்கள் சுய ஆய்வு செய்யலாம், இல்லை எங்களிடம் கட்டண பயிற்சி மேற்கொள்ளலாம். அதற்குண்டான பயிற்சி நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதனை பற்றி தகவல் தெரிந்து கொள்ள 9842610908 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு அதனை பற்றி தகவல்களை பெற்றுக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.